In the reported figure, a capacitor is formed by placing a compound dielectric between the plates of parallel plate capacitor. The expression for the capacity of the said capacitor will be compound dielectric between three capacitors. அதாவது C1க்கு வந்து Kங்கிற டயலக்ட்ரிக்கும் அதே மாதிரி C2க்கு வந்து 3K, அதே மாதிரி C3க்கு வந்து 5K. செப்பரேஷன் வந்து இங்கே D, 2D அந்த 3D கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுங்களேன். இது வந்து ப்ளஸ் V ஆகும், இது வந்து மைனஸ் V ஆகும் இருக்கும் அப்படின்னா, அல்லது பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் ஆஃப் தி பேட்டரி கனெக்டட் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரோட பிளேட்டு ஃபஸ்ட் பிளேட்டையும் அதே மாதிரி லாஸ்ட் C3 கெப்பாசிட்டரோட இந்த பிளேட்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம், இங்கே மைனஸ், அடுத்தது ப்ளஸ்ஸு மைனஸ்னு வரும். ஓகேவா? அப்போது conclude that all the capacitors are in series. So according to series combination mode 1 by CS. இங்கே CS எப்படி capacity in series is equal to, since 3 is capacity in series 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. இதை பேஸ் பண்ணி தான் இது C1ங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா வந்து இங்கே டயலக்ட்ரிக் காஸ்ட் வந்து Kங்கிறதால உங்களுக்கு C1ங்கிறது என்ன வரும், உங்களுக்கு F0 KA by D அல்லது K F0 A by Dன்னு வரும். அப்போ 1 by C1ங்கிறது இதோட ரெசிப்ரோக்கல் அதான் இங்கே கொடுத்துருக்கோம். D மேலே வரப்போகுது, F0 KA வந்து K வரப்போகுது. அதே மாதிரி லைக் தட் C2க்கு வந்து என்னது 3Kங்கிறதால உங்களுக்கு 3K வந்துருக்கு. அதே மாதிரி C3க்கு வந்து 5K. ஏன்னா C2ங்கிறது உங்களுக்கு என்ன வரும், 3K F0 A by 2Dன்னு வரும். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து 2D. அதே மாதிரி லைக் தட் C3 வந்து என்ன வரும், 5K F0 A by 3D வரும். இதோட ரெசிப்ரோக்கல் இது, இது ரெசிப்ரோக்கல் இது. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இப்போது உங்களுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது, உங்களுக்கு கீழே வந்து என்னது 1 டைம் K, 3 டைம் K, 5 டைம் K. ஸோ அது 15K எடுக்கலாம். 15K எடுத்துகிட்டா இங்கே என்ன வரும், 5. ஓகேவா? 15K F0 A எடுக்கலாம். அப்போ இங்கே 5D வரும், ப்ளஸ் இங்கே என்ன வரும், சாரி இங்கே வந்து 15K வரும், 15 டைம்ஸ், ஏன்னா வந்து 15 தான் எல்சிஎம் எடுத்துக்கல, உங்களுக்கு 15 வரும். இங்கே வந்து என்னது 5 வரும், 5 × 2D எவ்வளோ 10, அதனால் 5 × 2Dன்னு போட்டுக்குவோம். ப்ளஸ் இங்கே 5 இருக்கிறதால இங்கே என்ன வரும், உங்களுக்கு 3 சார் 9, ஸோ 9D வரும். அப்போ இங்கே 5 2 சார் 10, 10D ப்ளஸ் 9D எவ்வளோ 19D ப்ளஸ் உங்களுக்கு என்னது 15 எவ்வளோ 34, ஸோ 34 டைம்ஸ் D by 15K F0 D. இது வந்து என்னன்னா 1 by CS or 1 by C effective. இந்த 1 by CSங்க தான் நம்ம என்னது C effective கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறோம் அக்ராஸ் இன் சீரிஸ். ஸோ அப்போது உங்களுக்கு இதோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது 1 by C effective கெப்பாசிட்டர் தான் C effective. அப்போ எதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணுமா, அப்போ 34D டினாமினேட்டர்லேயும் 15K F0 D வந்து டினாமினேட்டர்லேயும் வரும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ பாருங்கள், 15K F0 A divided by 34D தான் கரெக்ட் ஆப்ஷன். So option A is correct. Thanks for watching. Keep watching, subscribe and share.